அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, குரூப் 4 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இது 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் உங்களுக்கு இருக்கும். ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே போல் இது ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரேங்க் இதெல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த டெஸ்ட்டை நான் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஓஎம்ஆர் தனியாக உங்கள் வீட்டுக்கும் கொரியர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நமக்கு பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி பிளான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் முதல் தேர்வு நீங்கள் என்னைக்கு எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் தேர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அப்படின்றதுனால நீங்கள் வீட்டிலேருந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணியும் படிக்க முடியும். சரிங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை டாபிக் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டாபிக் டெஸ்ட் இருக்கும், 4 மிட் ரிவிஷன் இருக்கும், 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்கான பிளான் பிடிஎஃப்பும் வீடியோக்கு கீழே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் தமிழ் மீடியமில் நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு வேணுன்றவங்க வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியமில் இன்னொரு பிடிஎஃப் உங்களுக்கு 2 டேஸில் நான் அப்டேட் பண்ணியும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியமில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அப்படின்றதும் தனி பிடிஎஃபாக இருக்குது. அதையுமே நான் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன், வீடியோவும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 25 டார்கெட் டெஸ்ட், 25 பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போது இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் எழுத போகிறீங்க. அதியமான் அகாடமி ஆப்பில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு ரேங்க் மார்க் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். சார் நான் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்குறேன், மினிமம் ப்ரைஸ்லேயே இருக்கணும், பட் அது ஓஎம்ஆர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், ப்ளஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் ஆன்சர் கீ தனி பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இந்த ஓஎம்ஆர் வச்சுட்டு டெஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்க முடியும். இல்லை சார் எனக்கு கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சருக்கு எல்லாமே பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அது தனியாக ஹோம் டெஸ்ட் பேட்ச் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மினிமம் ஃபீஸில் எனக்கு வந்து ஓஎம்ஆர் மட்டும் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன், மொபைல் வச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த டிசம்பர் வரலையுமே உங்களுக்கு 18 மந்த்ஸ் வேலிட் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 18 மாதங்கள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய தேர்வுகள் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பிளான் பேஸில் இருக்கக்கூடிய 25 தேர்வுகள் இல்லாமல் உங்களுக்கு தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இருக்க போது, மேக்ஸ்க்கான டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப் இருக்க போது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அதற்கான டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட் ஒரு 10 தேர்வுகள் இருக்க போது. இது எல்லாமே பிளான் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய தேர்வுகள். சரிங்களா? தமிழுக்கான புக் பேக் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதற்கான புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஜிஎஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதற்கான புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதே போல ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்கான புக் பேக் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம்ல இது என்னென்ன பாடங்கள் நீங்க படிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதே போல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்க போது இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ சொன்ன டெஸ்ட்டுக்கான கொஷின் கவுண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். 25 டார்கெட் டெஸ்ட்ல உங்களுக்கு 5000 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. தமிழ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல 1000 கேள்விகள். அதே போல 200 மினி டெஸ்ட் இருக்க போது அதில் ஒரு 4000 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. அப்புறம் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் அங்கே ஒரு 1000-1500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எழுதுவீங்க. மினிமம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே போல ஜிஎஸ்ல எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட் வந்து ஒரு 1000 கேள்விகள். அதே போல 250 புக் பேக் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து கீழே நான் தனியாக கொடுத்துருக்கேன். 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்ட்டு டோட்டலாக அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 66 பேஜஸ் இருக்கும். இதில் கீழே இருக்கக்கூடிய தேர்வுகள்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பிளான் பேஸ்டு டெஸ்ட் இல்லாமல் புக் பேக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் கொடுத்துருக்கேன். அந்த தேர்வுகளையும் நீங்கள் படிச்சு பாருங்க. சரிங்களா? அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதும் பேட்ச்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே போல 80க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட், தமிழில் 40 தேர்வுகள், ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸில் 40 தேர்வுகள். ஸோ 80க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இது எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். சரிங்களா?
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இந்த பேட்ச்க்குள்ள எழுத போறீங்க. ஸோ ஜிபே நம்பர் இதே தான். 1500 மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் உங்களுக்கு பிளான் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆன்லைன் டெஸ்டாவும் அப்டேட் ஆகும், பிடிஎஃப் ஆகும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்க ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்றீங்கிறதுக்கு ஓஎம்ஆர் எல்லாமே வந்து அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கொரியர்ல சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வீடியோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அனுப்பிச்சிருவாங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் பிரிண்ட் அவுட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தனியா ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் 2200 ரூபாயில, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 1500. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கேள்விகள் வந்து நீங்க நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கொடுக்கக்கூடிய அந்த 5000 கேள்விகள் இல்லாம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுதான் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, இது டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட். டெஸ்ட் பேட்ச் இல்லாம நீங்க ஒருவேளை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதற்கான டீடைல்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா 3500 இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்னு இருக்கும். ஸோ 25 டார்கெட் இருக்க போது 100 டேஸ்ல நீங்க வந்து எல்லா டார்கெட்டும் முடிச்சிருவீங்க. 25 டார்கெட் 100 டேஸ்ல நீங்க முடிச்சிருவீங்க. இதுல 18 டார்கெட் தான் நீங்க படிக்க வேண்டியது. மீதி எல்லாமே மிட் ரிவிஷன் இருக்க போது, ஃபுல் மாடல் இருக்க போது. அது இல்லாம கடைசியில உங்களுக்கு வந்து 18 தேர்வுகள்ல கம்ப்ளீட் சிலபஸ் தான் இருக்கும். இதுலயும் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது மட்டும் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு 14 தேர்வுகள் சரியா நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே ஃபார்ம் கொடுத்துருக்க, மறக்காம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம்ல தான் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸை பொறுத்தவரையும் தமிழ் மீடியமுக்கான வீடியோ கிளாஸஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஐ மீன் எவ்வளவு வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கும். 300 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கும். சரிங்களா? 25,000 மினிமம் வந்து 2 பேட்ச்லுமே நீங்க தனித்தனியா எழுத போறீங்க. ஸோ ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்க போகுது, அந்தந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்ன்றத கிளாஸஸாகவும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கைடன்ஸும் இருக்கும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு பேட்ச், ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு நீங்க படிக்கிறது என்னென்னலாம் கைடன்ஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இந்த வீடியோ கிளாஸஸ்க்குள்ள வந்துடும். 3500 அப்படின்னு மினிமம் ஃபீஸ்ல உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும், வீடியோஸும் வந்துடும். இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. ஓஎம்ஆரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல நீங்க படிக்கிறதுக்கு மினிமமா நீங்க பே பண்ண வேண்டியது 3500. அடுத்த டிசம்பர் வரையுமே உங்களுக்கு இதுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ வரக்கூடிய டிசம்பர்ல வரக்கூடிய குரூப் 4 இல்லாம அடுத்த வருடம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, வீடியோ கிளாஸஸ் பார்த்தனா அப்டேட் இங்க கொடுத்துருக்கேன். எவ்வளவு வீடியோஸ் இருக்கும், எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்றது. ஒரு நாளைக்கு நீங்க 3 மணி நேரம் கவர் பண்ணீங்க அப்படின்னாவே 100 டேஸ்ல முடிச்சிடலாம். பட் நான் எப்பவுமே சொல்றது 4ல இருந்து 6 மணி நேரம் படிங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ 100 நாள் தான் நமக்கு இருக்கும்போது இன்னும் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் சரியா திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்களுக்கு மேலே வரும். மேக்ஸில் உங்களுக்கு 50 வீடியோக்கள் மேலே இருக்கும். ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் 250 வீடியோக்களுக்கு மேலே இருக்கும். அதே போல் எக்ஸாம் பார்த்தினா டீட்டெயில்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் ஒரு 50 வீடியோக்களுக்கு மேலே, மினிமம் ஒரு 450 வீடியோஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்க போகிறீங்க. ஒரு 300 மணி நேரம் படிச்சுன்னா போதுமா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னா அடுத்த 100 டேஸில் 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துல நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஒவ்வொரு நாளும் சரியா திட்டமிட்டு படிச்சுன்னா போதுமானது. ஆப்ல டைரக்டா நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஆப்ல பாத்தீங்கன்னா தனியா அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். டைரக்டா நீங்க ஆப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்ன நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகே, ஒவ்வொரு டேட்லயும் ஐ மீன் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எந்த டேட்ல நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தனியா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, 25 டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆப்ல ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவல்ல தான் வரப்போகுது. ஸோ ஆப்ல ஒரே கோர்ஸா இருக்கும். நீங்க ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பைலிங்குவல் இருக்க போது, தமிழ் உங்களுக்கு தமிழ்ல இருக்க போது, மேக்ஸ் வந்து பைலிங்குவல் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகே, ஒருவேளை நீங்க ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா மட்டும் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்ன்றதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எந்தெந்த டேட்ல நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஃபீஸ் வந்து 1500 டெஸ்ட் பேட்ச்க்கு, வீடியோ கிளாஸஸ்க்கு 3500. கம்ப்ளீட் பிளான் பார்த்துடலாம். கம்ப்ளீட் பிளான் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்க போறீங்க. தமிழ்ல என்ன படிக்கணும், ஜிஎஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்ல 2 டாபிக் பிரிச்சு நீங்க இலக்கணத்துல கொஞ்சம் படிப்பீங்க, இலக்கியத்துல கொஞ்சம் படிப்பீங்க. இலக்கணம் கொஞ்சம், இலக்கியம் கொஞ்சம். ஸோ இப்படி படிச்சுட்டு போகும்போது வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிச்ச ஃபீலிங் இருக்கும்.
அதே போல் ஓரளவு நம்ம சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி டாபிக்ஸை முன்னாடியே முடிச்ச ஃபீலும் இருக்கும். ஓகே, முதல்ல இலக்கணம், எழுத்து இலக்கணம், அப்புறம் இலக்கியம் டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல தான். அதே போல் ஜிஎஸ் வந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். பொருளாதாரம், அதே போல் அரசியல் அமைப்பு, அப்புறம் மேக்ஸில் ஒரு டாபிக். இதே போல் தமிழ், ஜிஎஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக பிரித்து தமிழில் 100 கேள்விகள் இருக்கும், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் 100 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் 200 கேள்விகள் இருக்க போது 25 டார்கெட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 தேர்வுகள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிளான் நான் ஒவ்வொரு லெசனாக படிச்சுக்கிறேன்னா டைம் நிறைய எடுத்துக்கும். ஸோ பிளான் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். சரியா? மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மிட் ரிவிஷன் டெஸ்ட்டே 4 மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த டைமை நீங்கள் படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். மிட் ரிவிஷன் டைம் நான் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அந்த டைமை மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிஸ் பண்ண டாப்பிக்கை படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துமே முடிச்ச பிறகு மிட் ரிவிஷன் 4க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், புக் பேக் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல அதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 17. அதுக்கப்புறம் உங்களுக்கு 18வது டெஸ்ட் இருக்கும். அதே போல ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, 18 டெஸ்ட் நம்பர். ஸோ டெஸ்ட் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ரிவிஷனும் பண்ணுவீங்க. சரிங்களா? அழகு 6 ரிவிஷன் பண்ண போறீங்க, அழகு 7 ரிவிஷன் பண்ண போறீங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டுக்குள்ளேயே தமிழ் திரும்பவும் ரிவிஷனும் நீங்க பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டைம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி தான் கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் டெஸ்ட் தனியாக போட்டிருக்கேன். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இதில் ஒரு 15 தேர்வுகள் தமிழுக்கான அவுட் சோர்ஸ். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழில் மற்ற தேர்வுகள் இருக்கும். தமிழ் அவுட் சோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க, 15 தேர்வுகள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ், அதில் ஒரு 10 தேர்வுகள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், எக்ஸ்ட்ரா தேர்வுகள் வந்து நிறைய இருக்க போது இது எந்த டைம் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்க போகுது. சரிங்களா? தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இல்லாமல் 9th 10th இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட் வைஸ் சிலபஸ் டாபிக் மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 தேர்வுகள் இருக்க போது. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஷின் பேப்பர் டெஸ்ட் இருக்க போது. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜிஎஸ் இருக்க போது, ஜிஎஸ் மேக்ஸ் ரெண்டுமே தான் இருக்க போது. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ். சரிங்களா? ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ்ல ஒரு 40 தேர்வுகள், தமிழ்ல ஒரு இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். சரிங்களா? மெயினா நீங்க படிக்க வேண்டியது பிளான் பேஸ்ல இருக்கக்கூடிய 25 தேர்வுகள். ஸோ இது எல்லாமே ஒரே கோர்ஸ்க்குள்ள வரும்போது நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பண்டலா ஒரே இடத்துல வந்துடும். தனித்தனியா நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. சரிங்களா? தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல புக் பேக் இந்த மாதிரி தனித்தனியா தேடிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க ஒரு பேட்ச்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே இங்க இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னும் போது உங்களுக்கு 1500 அப்படின்ற ஃபீஸ்லேயே வந்துடும். வீடியோ கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் தமிழ் மீடியம்ல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு 3500 இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆப்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க செக் பண்ணி பாருங்க பிளானை. சரியா? ஸோ புக் பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்குமான உங்களுக்கு புக் பேக் டெஸ்ட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? ஜிபே நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி வீடியோ சொல்லும் போது ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் லிங்க் மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. டெஸ்ட்டுக்கான பிளான் இது எல்லாமே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பேட்ச் டீட்டெயில்ஸ்ல வரக்கூடிய 12ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்போவே நான் பிளான் பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். தமிழ் மீடியமுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் தேர்வு நீங்கள் எழுதுவீங்க. அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணவங்க எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9943359181. ஒருவேளை உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆஃப்லைன் பேட்ச் நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
ஒரே வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளான் பிடிஎஃப் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.